Hi all, welcome to Demystifying Markets. நாளையோட இண்டெக்ஸ் அனாலிசிஸ் பார்க்கலாங்க. திஸ் இஸ் ஃபார் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்னிங். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல வெரி ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஆர்கனைஸ்ட் வேயா கற்றுக்கணும், இன் வெரி ப்ராக்டிக்கல் ஃபார்ம் அண்ட் சோ மச் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸை வச்சு எப்படி ரிசர்ச் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கைண்ட்லி காண்டாக்ட் த வாட்ஸ்அப் நம்பர். ஸோ த நெக்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், தமிழ் பேட்ச். அண்ட் இன்னியோட ஃபால் பார்த்தீங்கன்னா சிவியர் ஃபால்ங்க. இன்னைக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து சூப்பர் ஃபால். எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா அது இனிஷியலா பார்த்தீங்கன்னா மார்னிங்லேயே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல்ல நல்ல ஒரு இண்டிகேஷன் தெரிஞ்சுது. இந்த மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு சிவியர் ஃபால் இருக்கு அப்படின்றத வந்து கிளியரா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. ஸோ அகெயின் இட் இஸ் அன் இன்டெப்த் கான்செப்ட் ஆஃப் மார்க்கெட் ப்ரொஃபைல். ஸோ இன்னையோட கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா திரும்ப மேலே கொண்டு வந்து செல்லிங் தான் பண்ணாங்க. ஸோ கிளியரா இன்னைக்கு வந்து செல்லிங் ஆன ஒரு டே அப்படின்றத வந்து நல்லா எவிடென்ட்டா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுது, மார்னிங்லேயே தெரிஞ்சிருச்சு. ஸோ தட் இஸ் அ பிக் அட்வான்டேஜ் இல்லையா? ஒரு ரேலியை வந்து பிகினிங்ல கேப்சர் பண்றது எவ்வளோ வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்றது, அந்த மாதிரி டேஸ் எல்லாம் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ பிகாஸ் ஆஃப் த டேட்டா நம்ம ரிசர்ச் பண்றது இருக்கட்டும், அந்த டேட்டா வந்து ஒர்க் பண்ணி அது எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்ஸை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னா, லைக் வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் தட் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் திஸ் டே. இல்லைன்னா இந்த டேல வந்து ஒரு பேலன்ஸ் மார்க்கெட்டா முடியும், இந்த டே வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருக்கும். அண்ட் இன்னியோட சிவியர் ஃபால் வந்து திரும்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட் மேல வந்திருக்கும், ஆனா திரும்ப செல்லிங் தான் நடந்திருக்கும். ஸோ இட்ஸ் a பியூட்டிஃபுல் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் டுடே. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நேத்தோட வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நேத்தோட வீடியோல நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் 25,300 அந்த லெவல். ஏன் அந்த லெவலை நம்ம எடுத்து நேற்று சொன்னோம் அப்படின்னா, அதுவும் ஒரு ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி தான் நேத்தோட வீடியோல நம்ம ரெஃபர் பண்ணியிருப்போம். ஸோ 25,300 லெவலை வந்து பர்ஃபெக்டா ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்த்திருந்தோம். இதை தாண்டின ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு பிஓசியா இருக்கு அப்படின்றத பார்த்திருந்தோம். ஸோ பர்ஃபெக்டா இன்னைக்கு மார்க்கெட் வந்து நிஃப்டி எங்க வந்து ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. கிளியரா நேத்து நம்ம வீடியோல ஷேர் பண்ண இம்பார்ட்டன்ட் லெவல், தட் இஸ் 25,300 ஜோனுக்கு மேலதான் கிளியர் ரிஜெக்ஷன் இன் நிஃப்டி. ஸோ நிஃப்டியை வந்து பர்ஃபெக்டா மார்னிங்கே நம்மளுக்கு வந்து அந்த ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. அண்ட் இது வந்து நம்ம த்ரூ டேட்டா நிறைய வந்து ரிசர்ச் பண்ணதுல வந்து நம்மளுக்கு வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா நேற்று நம்ம வீடியோல ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டா இன்னைக்கு அந்த ரிஜெக்ஷன் அந்த இடத்துல தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் நாட் அ பிஓசி இல்லையா? இது ஒரு பிஓசியோ ஒரு பீபாக்கான இடமோ கிடையாது. பட் இன்ஸ்பைட் இந்த இடத்துல ஏன் ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு there are lot of reasons in market profile and it's a concept based information. ஸோ அந்த மாதிரி நம்ம இன்டெப்தா அனலைஸ் பண்ண நம்மளுக்கு ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் எந்த இடத்துல வந்தா ஒரு சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு, எந்த இடத்துல வந்தா ரெசிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது த்ரூ ரிசர்ச்ல நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ பர்ஃபெக்டா 25,300 வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ கிளியர் செல்லிங் டேங்க. மார்க்கெட் திரும்ப மேல வர்றது வந்து செல்லிங்காக தான். இன்னைக்கு நல்ல எவிடென்ட்டாவே நம்மளுக்கு ஐபி எக்ஸ்டென்ஷன் டவுன் சைட் அண்ட் வந்து கிளியரான ஒரு ஸ்மால் ஐபில பிக் ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் டேஸ் ஆர் வெரி கிளியர். if the IB is very small, big range extension, obviously அது இன்னைக்கு நல்லாவே நடந்துருச்சு. அண்ட் பிஓசியை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல 25,000 வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 25,000க்கு மேலதான் வந்து க்ளோசிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எந்த ஜோன்ல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அகெயின் இட்ஸ் அ மார்க்கெட் ப்ரொஃபைல்ல இன்டெப்த் ஆஃப் ரெஃபரன்ஸ் நம்ம நிறையாவே இருக்கு. பட் ஒரு மைனர் சப்போர்ட்டா எந்த இடத்துல எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புவர் லோ ஃபங்க்ஷனிங் நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க இல்லையா? 6th செப்டம்பர் அந்த லெவல்ல தான் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டாப் ஆக்ஷன் நடந்திருக்கு. தட் இஸ் அட் த லெவல் ஆஃப் 24,880 to 900 ஜோன்ல நடந்திருக்கு. ஸோ இன்கேஸ் நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து க்ளோசிங் அதாவது பிஓசிக்கு மேல வராங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா இந்த டே நம்ம நேற்று வந்து நம்ம பார்த்த ஒரு லெவல் 25,300 ஆப்வியஸ்லி நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அண்ட் பிஃபோர் தட் பாத்தீங்கன்னா 2500 ஒரு மைனர் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டாவை வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலோட டேட்டாவை நம்ம சோஃபார் நிறைய அந்த டேட்டாஸ் எல்லாம் பார்த்ததுனால அந்த லெவல்ஸ் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால அந்த லெவல்ஸை வந்து நம்ம வந்து கீப் ஆன் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். பேஸ்ட் ஆன் ஹிஸ்டரி தான் இது எல்லாமே. ஸோ பாத்தீங்கன்னா 25,300 கிளியர் ரிஜெக்ஷன் ஜோன் இன் நிஃப்டி. ஸோ இன்கேஸ் டவுன்ல வராங்க அப்படின்னா இன் டுடேஸ் சப்போர்ட் மைனர் லெவல் ஆஃப் சப்போர்ட்டை ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தட் இஸ் 24,900 ஜோன்.
and provided if the zone breaks again பாத்தீங்கன்னா 24,750 to 800 எங்க வேணா வந்து நிஃப்டி சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு because it's a peacock. And in betweenல இந்த மாதிரி அவங்க poor low poor high இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ற இடங்கள் கூட there are lot of reasons and in depth of analysis தான் தேவைப்படும். ஏன்னா ஒரு பீபாக்கா ஒரு பிஓசியா நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ஸா இருக்கிறத விட there are lot of things behind the marketல மார்க்கெட் ப்ரொஃபைல்ல வந்து நிறைய விஷயங்கள் ஹிடன் இன்ஃபர்மேஷனா இருக்கும். ஸோ அந்தந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அவங்க அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னியோட 25,300 லெவல் பர்ஃபெக்ட் ரிஜெக்ஷன் அண்ட் ப்ரியோராவே நம்மளுக்கு மார்னிங்லே அந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லாவே காமிச்சிருச்சு. ஓகே, டுடே இஸ் டே ஃபார் செல்லிங் அப்படின்னு. ஸோ மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிளியரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா மார்க்கெட் எந்த இடத்துல க்ளோஸ் ஆனாங்களோ அந்த ரேஞ்ச் கிட்ட தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 51,970 அந்த ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அகெயின் இட்ஸ் a small IB big range extension day because நல்ல ஒரு OTF sellers நல்ல கிளியரா தெரியுது பாருங்க. எவிடென்ட்டா பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் இண்டெக்ஸை பொறுத்தவரையும் மேலே வர்றது எல்லாமே செல்லிங் வாங்குறதுக்காக தான் அப்படின்றது கிளியரா தெரியுது. ஸோ எனிதிங் பை ஆன் டிப் அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே சொல்லுவாங்க. பட் பை ஆன் டிப் வந்து என்னதுக்குன்னா செல் ஆன் ரைஸ் மார்க்கெட்ல தான் ஒர்க் ஆகுது. அந்த மாதிரி தான் இன்ட்ராடேல செல் ஆன் ரைஸ் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் திரும்ப திரும்ப மேலே வர்றது எல்லாமே செல்லிங்காக தான். அது ரொம்ப கிளியரா எவிடென்ட்டா தெரியுது. அண்ட் த்ரூ மார்க்கெட் ப்ரொஃபைல் இட் இஸ் வெரி எவிடென்ட் தட் த டே ஸ்டார்ட்ஸ் வித் செல்லிங். செல்லிங்ல தான் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்றது கிளியராகவே தெரிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸோ ஆல்மோஸ்ட் எந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 51,150 அந்த ஜோன் கிட்ட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்பவும் மேலே வருது அப்படின்னா 51,800 கிளியர் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அகெயின் பாத்தீங்கன்னா 52,000 கிளியரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஆன் டாப் ஆஃப் இட் வந்து இன்னியோட ஹை டேயோட ஹை 52,200 அண்ட் 52,400 கிளியர் ஆன் டாப் ஆஃப் இட். எவ்ரி ரெசிஸ்டன்ஸ் ஆக்டர்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு ஹிண்ட்ரன்ஸாவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இன்னியோட டாப் ஹை பாத்தீங்கன்னா 52,200 ஆல்மோஸ்ட் அந்த ஜோன் கிட்ட கிளியரான ரிஜெக்ஷன் இருக்கு. இன்கேஸ் பேங்க் நிஃப்டி கீழே வராங்க அப்படின்னா இன்னியோட சப்போர்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அவங்க எங்க எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 50,600 ஜோன் அந்த ஜோன் கிட்ட தான் எடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த ஜோன் வந்து ப்ரியார் டைம்ஸ்லயும் சப்போர்ட் சிஸ்டமா ஆக்ட் ஆன ஒரு ஜோன் தான். தட் இஸ் ஆன் 6th September. ஸோ 50,600 ஜோன் வந்து மைனர் லெவல் ஆஃப் சப்போர்ட்டா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இஃப் திஸ் லெவல் பிரேக்ஸ் திரும்பவும் இந்த லெவலை பிரேக் பண்றாங்க அப்படின்னா 5400 and 5200 important level of support system. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் எல்லாமே ஒரு பீபாக்கோட ரெஃபரன்ஸ் கிடையாது. பட் அகெயின் இட்ஸ் த்ரூ டேட்டால நம்ம நிறைய விஷயங்களை வந்து ஜாயின் பண்ணி அதுல வந்து எந்த அளவுக்கு அந்த சப்போர்ட் வந்து வர்தியா இருக்கு, அந்த சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்டா இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்த்து அது மூலியமா தான் அந்த டேட்டாஸை நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஸ்பாட் பண்றோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல்ல டேட்டாவை யூஸ் பண்ணி பண்றதுனால டெஃபினட்டா அந்த சப்போர்ட்ல வந்து அவங்க ஒரு பவுன்ஸ் கொடுக்கறதுக்கோ இல்லை ரியாக்ட் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது இன்னைக்கு மார்னிங்லேயே நம்மளுக்கு வந்து கிளியரான செல்லிங்கை வந்து அவங்க வந்து நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி அகெயின் இட்ஸ் அ கிளியர் செல்லிங் டே. இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பீன் வெரி கிளியர் since morning. So fin nifty பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா again ஸோ OTF sellers வந்து ரொம்ப எவிடென்ட்டாகவும் கிளியராகவும் தெரியுது. அண்ட் திரும்பவும் மார்க்கெட் மேலே வருது எதுக்காகனா செல்லிங் வாங்குறதுக்காக தான். ஸோ இன்ட்ராடேயை பொறுத்தவரையும் செல் ஆன் ரைஸ் வந்து நல்லாவே கிளியராகவே தெரியுது இன் ஆல் த்ரீ இண்டெக்ஸ். எப்படி ஒரு ஆல் த்ரீ இண்டெக்ஸ்ல நம்ம வந்து ஒரு காமனான விஷயங்கள்லாம் பார்த்தோமோ சோஃபார் டேஸ்ல வந்து எப்படி பார்த்தோமோ ஒரு 12th செப்டம்பரோட டேல வந்து ஸ்டாப் ஆக்ஷன் நடந்தது இந்த நாள்ல. ஸோ பார்த்தீங்கன்னா கிளியரா நம்மளுக்கு வந்து தெரியுது ஒரு இன் ஆல் த்ரீ இண்டெக்ஸ்லயும் வந்து சம்திங் இஸ் ஹேப்பனிங் வெரி காமன். அந்த காமனா நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லாவே ஜஸ்டிஃபை ஆகுது த்ரூ டேட்டா மார்க்கெட் ப்ரொஃபைல் ரெஃபரன்ஸ். அதை நேற்று நம்ம வீடியோலையும் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கும் அது ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டி இந்த இடத்துல இருந்து மேல வராங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 23,500 அந்த ஜோன் கிட்ட க்ளோஸ் பண்ணிருக்காங்க. 23,700 a clear rejection and 23,900 and obviously 24,000 because it's a psychological number இல்லையா. 23,900 because it's a day high. இன்னியோட days high again it's a resistance இருக்க வாய்ப்புகள் இருக்கு. and 24,000
ஸோ கிளியர் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் ஃபின் நிஃப்டி. இன்கேஸ் டவுன்ல வராங்கன்னா டுடேஸ் மைனர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,300 ஜோன் எங்க வேணா அவங்க சப்போர்ட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. இஃப் திஸ் லெவல் பிரேக்ஸ் அகெயின் பார்த்தீங்கன்னா 23,250 to 100 எங்க வேணா இந்த இடத்துல அவங்க சப்போர்ட் சிஸ்டம் ஃபைண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் இட்ஸ் அ பீபாக் சப்போர்ட் இல்லையா? ஸோ 23,300 to 350 எங்க வேணா அவங்க சப்போர்ட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. or else 23,250 is a clear PPOC zone and 2300 is a clear again one more PPOC. ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு for Fin Nifty. ஸோ upside and downside is very clear and today is a beautiful day for selling. ஈவன் பிரைஸ் மேல மேல ஒரு கேண்டில் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் பையிங் கொடுக்குறாங்க. ஈவன் தோ அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடைச்சிட்டே இருந்தாலுமே திரும்ப மேல கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து செல்லிங்கை வந்து இனிஷியேட் பண்றாங்க. இது எல்லாமே பியூட்டிஃபுல்லா இன்னைக்கு மார்னிங்ல பிகினிங் ஆஃப் த மார்க்கெட்லயே வந்து நம்மளுக்கு காமிச்சு கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எவிடென்டான ரேலி டேஸ் எல்லாமே வந்து த்ரூ கான்செப்ட் வைஸா நம்ம நிறைய படிக்கும் போது நம்மளுக்கு தெரிய வரும். அண்ட் இஃப் யூ விஷ் டு லேர்ன் தென் கைண்ட்லி கான்டாக்ட் த வாட்ஸ்அப் நம்பர். அண்ட் தேங்க்ஸ் ஆல். அண்ட் நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்.